ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மிகவும் அன்பான கள்ளங்கபடமற்ற பாபா நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த நினைவோட அன்பாக நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரோட ஈடுபாடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தடைகள் எல்லாம் அழிஞ்சு போகும். இல்லை, கள்ளங்கபடமற்ற போலாநாத் பாபா, அன்பான பாபா என் முன்னாடி இருக்கிறாரு, இந்த உணர்விலே இருக்கணும் எப்போவுமே. ஸோ அங்கே முரளி சொல்லும்போது எதிர இருக்கிறாரு, பட் ஜென்ரலாகவே பாபா அப்படி இருக்கிறதாகவே நினைக்கணும். ஏன்னா அவ்யக்தமாக இருக்கிறதுனால ஒரு வினாடி தான் நினைக்கிற நேரம் அவர் வந்துடுவார். இன்னொன்று, நாம் அங்கே போய் தானே நினைக்கிறோம் இல்லையா? பரந்தாமத்தில் பாபாவுக்கு எதிராக தான் நினைக்கிறோம். ஸோ அப்போ தேக உணர்வே அழியும். தேக உணர்வு அழிஞ்சிட்டாலே தடைகள் எல்லாம் அழிஞ்சிடும். கேள்வி: பிராமண குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும், ஒருபோதும் பாவமே நடக்காது. அது என்ன விஷயம்? நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து மற்றவங்களும் செய்வாங்கன்றது ஞாபகம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டீங்க இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிறத கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத கவனிப்பாங்க. உங்கள் பிரஜைகள் மட்டுமில்லை, உங்கள் பக்தர்களும். ஸோ இது ஞாபகம் இருக்கணும். உலக மேடையில் இருக்கிற நான் என்ன செய்கிறேனோ அதுதான் விதியாகவே மாறுது அடுத்த கல்பத்துக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். ஒருவேளை யாராவது மறைஞ்சு பாவம் செஞ்சால் கூட தர்மராஜர்கிட்ட மறைஞ்சு இருக்க முடியாது இல்லை, அவர்கிட்ட மறைக்க முடியாது, அவருக்கு தெரியும். அதனால் உடனே அதற்குரிய தண்டனை கிடைச்சிடும். அதுலேயும் பாபா நினைவு வராது, இதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாது. கனெக்டே ஆகாது இல்லையா? நீங்கள் பாவம் செஞ்சிங்கன்னா 2-3 நாளைக்கு பாவத்துடைய அளவுக்கு ஏற்ப 2-3 நாளைக்கு பாபா கிட்ட கனெக்ட் ஆகாது. ஸோ அந்த பாபாவுடைய நினைவில், அந்த போதையிலே இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ். இன்னும் போக போக இராணுவ சட்டம் வந்துடும். எங்கள் வெளியில் இல்லை, இங்கே இந்த இந்திர சபையில் ஒரு தூய்மையற்றவர் கூட மறைஞ்சு உட்கார முடியாது. அந்த மாதிரி சட்டம் வந்துடும் இல்லையா? விகாரத்தில் விழுந்துகிட்டே வந்து சென்டருக்கு வந்து முரளி கேட்குறது, இதெல்லாம் நடக்காது இல்லை. ஒரு விதத்தில் இதோடைய நினைவு வந்து அந்த வள்ளலார் சபை வடலூரில் இருக்கு இல்லையா, அங்கே கூட இந்த மாதிரி தான் புலால் சாப்பிட்றவங்க, காமத்தில் ஈடுபடுறவங்க, இவங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல்: கள்ளங்கபடம் இல்லாதவர் அதிசயமானவர் ஒரு பாபா தான். ஓம் சாந்தி. இப்போ ஆன்மீக தந்தை. ஸோ மெயினாக வந்து நான் செய்கிறத பார்த்து எல்லோரும் செய்கிறாங்கன்றது ஞாபகம் இருக்கணும். இது மிலிட்ரி, பாபா கொடுக்குற ஒன்றும் கட்டளை, அப்படி புரிஞ்சுக்கணும். வெறும் அறிவுரை இல்லை, கட்டளை. அப்படி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கடைசியில் அசிங்கப்பட மாட்டோம் இல்லை. சென்டருக்குள்ளே வர அனுமதி கிடையாதுன்னு துரத்துறது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஓம் சாந்தி. இப்போ ஆன்மீக தந்தை எல்லோருக்கும் இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு தெரியும். அவருடைய பேரே போலாநாத். போலாநாத்னா என்ன அர்த்தம்? மிகவும் கள்ளங்கபடமற்றவர்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு படிக்க வைக்கிறார், குழந்தைங்களை வளர்க்கிறார் இல்லையா? ஏன்னா அவ்வளோ கஷ்டம் யஜ்யத்தில் ஆரம்பத்தில் இருந்தது. ஊரே எதிர்த்தது, சாதாரண விஷயம் கிடையாது. கோர்ட்டு கேஸு அது இதுன்ட்டு அவ்வளவையும் மீறி குழந்தைங்களை வளர்க்குறார், படிக்க வைக்கிறார். இல்லாட்டினா என்ன பிரச்சனை வந்திருக்க போகுது? ஸோ
பிறகு பெரியவர்களானதும் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறார் நம்ம பாபா. பரந்தாமத்துக்கு போயிடுறார். ஸோ பெரியவர்களானதுன்னா என்ன அர்த்தம்? தகுதி அடைந்த பிறகு, ஆஸ்தி அடைகிறதுக்கு தகுதி அடைந்த பிறகு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் பரந்தாமத்துக்கு போயிடுறார். ஏன்னா நம்ம கடமையை முடிச்சிட்டோம், இப்போ குழந்தைங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு போயிடுறார். லௌகீக அப்பாவும் இதே தான் அந்த காலத்தில் பண்ணாங்க. சொத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வானப்பிரஸ்த நிலையில் குருவை தேடி போயிடுவாங்க. அதே தான் இங்கேயும் பண்ணுறார். ஸோ அப்போ தந்தை கள்ளங்கபடமற்றவர் இல்லையா? ஸோ இப்போ தான் இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் கள்ளங்கபடமற்றவர். எல்லைக்குட்பட்ட தந்தை கூட எவ்வளோ கபடமற்றவர்னு புரிய வைக்கிறார். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை பெற்றோர்கள். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க. இன்றைக்கும் சிலர் இருக்கலாம், பட் சிலர் மோசமாக இருக்கிறாங்க. ஸோ அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட கள்ளங்கபடமற்ற தந்தை. ஸோ எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்டதானே யோசிப்பார். பரந்தாமத்தில் இருந்து வரார் பாபா. எங்கே வரார்? பழைய உலகத்துக்கு, பழைய உடம்பில் வரார். அதனால தான் மனிதர்கள் அவர் எப்படிப்பா பழைய அழுக்கான உடம்பில் வர முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் வர்றது அழுக்கானவர்களை தூய்மையாக்க தான். அப்போ அழுக்கான உடம்பில் தான் வந்தாகணும். ஏன்னா இங்கே எல்லாருமே அழுக்கானவர்கள் தான், தூய்மையானவர்களே கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காததுனால தூய்மையான உடல் கொண்ட கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற கீதை, வேதங்கள், சாஸ்திரம் இது எல்லாத்தையும் மீண்டும் அடுத்த கல்பத்தில் உருவாக்குவாங்க. சிவபாபா எவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார் பாருங்க. ஸோ வந்த உடனே பாபா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு உணர்வு கொடுக்கிறார் இல்லையா? அவருக்கு உடம்பே கிடையாது, ஆனால் வந்த உடனே நமக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்குது, கடவுளே இங்கே உட்காந்துட்ருக்கிறாருன்ட்டு. இந்த சாகார பாபா கூட கள்ளங்கபடமற்றவர் இல்லையா? பாருங்க, அவர் ஒன்றும் எந்த அங்கவஸ்திரமும் அணிஞ்சிக்கல, எதுவும் கிரீடம், திலகம் இதெல்லாம் அணிஞ்சிக்கல, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார். ஸோ சிவபாபா முழு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறார். வேறு யாருக்கும் இவ்வளோ ஞானத்தை கொடுக்கறதுக்கான சக்தி கிடையாது. ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுடைய ஈடுபாடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எந்த அளவுக்கு தந்தையை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா மேலே அன்பு அதிகரிக்கும். இல்லை, நினைக்க நினைக்க தான் அன்பு அதிகமாகும். அங்கே அன்பு நினைப்போம் பக்தி மார்க்கத்தில் அல்லது அஞ்ஞானத்தில். இங்கே நினைக்க நினைக்க தான் அன்பே வரும். இல்லை, அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு நினச்சி நினச்சி பார்க்கணும். ரொம்ப அன்பான தந்தை இல்லையா? இப்போ மட்டும் கிடையாது, பக்தி மார்க்கத்தில் கூட அவர் ரொம்ப அன்பானவர்னு தானே நினச்சிங்க. பாபா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ மற்றவர்கள் மேலே வச்சுருக்கிற அன்பெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஒருத்தர் மேலே மட்டும்தான் அன்பு வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் மாயா இவ்வளோ அன்பு வைக்க விடுறது கிடையாது. தன்னை விட்டுட்டு திடீர்னு பாபாவை நினைக்கிறத மாயா விரும்புறது கிடையாது.
அதனால் பாபாவை நினைக்க மாயா விடுவது கிடையாது. இல்லை, நினச்சா தானே அன்பு வரும், நினைக்கவே நான் விட மாட்டேன் அப்படின்னது மாயா. ஏன்னா மாயாவுடைய ஆசை என்ன? நீ தேக உணர்வை விட்டால் தானே பாபா நினைப்ப. நீ எப்படி தேக உணர்வை விடுற நான் பார்க்குறேன். தேக உணர்வில் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்னு மாயா நினைக்கிது. இதுதான் மாயாவுடைய விருப்பம். அதனால தான் ஆத்ம உணர்வு வரணும்னு நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு அவ்வளோ தடையை ஏற்படுத்துது. காமத்தை கொடுத்து தடுக்குது, கோபத்தை கொடுத்து தடுக்குது, பற்று பேராசை அகங்காரத்தை கொடுத்து தடுக்குது, வீண் விஷயத்தை கொடுத்து தடுக்குது, எதிர்மறை விஷயத்தை கொடுத்து தடுக்குது. அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் கடந்து போகணும். அதுக்கு குழந்தைங்க கொஞ்சமாவது உழைக்கணும் இல்லையா? நாராயணன் பதவி கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமா? அந்த தடையை தாண்டதுக்கு உழைக்கணும் கவனம் கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணாலும் மறுபடி புள்ளியிலே வந்து புத்தியை இணைக்கணும். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, நடந்து முடிந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். ஸோ இந்த முயற்சியின் மூலமாக தான் பிராப்தி அடையிறீங்க. ஸோ உயர்ந்த பதவி அடையணுன்னா எவ்வளோ முயற்சி பண்ணணும் உங்களுக்கே தெரியுது இல்லை? ஒன்று, விகாரங்களை தானம் பண்ணணும். அதான் முயற்சி. இன்னொன்று, அழிவற்ற ஞான ரத்தினங்களின் செல்வம் கிடைக்கிது, அதையும் தானம் பண்ணணும். இல்லை, விகாரங்களை பாபாட்ட கொடுத்துடணும். அழிவற்ற ஞான ரத்தினங்களை நம்ம சகோதர ஆத்மாக்களுக்கு தானம் பண்ணணும். இதான் முயற்சி. ரெண்டையுமே பாபாவுடைய நினைவில் இருந்து பண்ணணும். பாபா நினைவில் இருந்தால் தான் விகாரம் அழியும். பாபா நினைவில் இருந்து ஞான ரத்தினத்தை கொடுக்கும்போது தான் அவங்க இதயத்தில் போய் பதியும். ஸோ அதனால தான் நீங்கள் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே அம்பு விட மாட்டாங்க. இப்படி மேலே வச்சு இறைவனை நினச்சி அப்புறம்தான் அம்பு விடுவாங்க. ஸோ அது ஞான அம்பு குறிக்கிது. ஸோ இந்த அழிவற்ற ஞான செல்வம்தான் உங்களை நாளைக்கு ஸ்தூல செல்வத்தில் நிரம்பிய செல்வந்தராக ஆக்குது, அவ்வளோ பெரிய பணக்காரர்களாக ஆக்குது. அப்போ வருமானத்துக்கு மூலதனமே இப்போ பாபா கொடுக்குற ஞானம்தான் இல்லை? இப்போ ஞானத்தை எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்களோ, அதன்படி நடக்கிறீங்களோ, அதன் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு ஸ்தூல செல்வமே கிடைக்கிது ஜென்மத்துக்கு. மற்றபடி பக்தியில் இருக்கிறது சாஸ்திரங்களுடைய தத்துவ ஞானம், இது ஆன்மீக ஞானம். மனிதர்கள் சாஸ்திரங்களெல்லாம் படித்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குறோம், சாஸ்திரங்களை படித்து அந்த பிராமணர்கள் அந்த சத்சங்கத்துக்கு அவ்வளோ ஒரு டிமாண்டு, நிறைய புஸ்தகங்கள் எழுதுகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ராஜ்யம் இல்லையா? ஸோ ஒரு அறையில் கிரந்தம் போன்றவைகளை வைக்கிறாங்க, கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான் வருமானம் கிடச்சிடுது. என்னமோ அந்த சாஸ்திரத்தை எல்லாம் ஃபுல்லாக படித்து சொல்கிற மாதிரி பெரிய பெரிய புக்கு வச்சுக்குவாங்க. பைபிளும் அப்படி தானே, கையில் பைபிளை வச்சுக்குவாங்க, கையில் குரானை வச்சுக்குவாங்க, என்னமோ ஃபுல்லாக அதையே படித்து சொல்கிற மாதிரி. அவங்க பேசுகிறது முதல்ல அதில் இருக்கவே இருக்காது. ஸோ மக்கள் அவங்க பின்னாடி தான் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ அது உண்மையான ஞானம் கிடையாது. முதல்ல அந்த புக்கில் இருக்கிறதே உண்மையான ஞானம் கிடையாது, அதையுமே அவங்க சொல்கிறது கிடையாது. யதார்த்தமான ஞானத்தை ஒரு தந்தை தான் கொடுக்கிறார். எதுவரை யாருக்குமே இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கலையோ அது வரைக்கும்
அந்த சாஸ்திரங்களுடைய தத்துவ ஞானம்தான் புத்தியில் இருக்குது. இல்லை, இது கிடைக்காத வரைக்கும் அதை தானே பிடிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுடைய விஷயத்தையோ அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. ஆனால் அதான் நீங்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஆன்மீக ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தைகிட்ட தான் அடையிறீங்க அப்படிங்கிறது 100% நிச்சயம். இந்த ஞானம்தான் எதிர்கால வருமானத்துக்கு மூலதனமே. இல்லை, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதோடைய ரிட்டர்ன் தான் 21 ஜென்மத்துக்கு வரப்போகுது. அளவற்ற செல்வம் இருக்கும். அதே மாதிரி யோகம் ஆரோக்கியத்துக்கு மூலதனம். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள். இல்லை, எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். அப்படின்னு அர்த்தம் ஆரம்பத்திலே பிறப்போம். இன்னொன்று, நோயற்ற உடம்பும் கிடைக்கும். ஞானத்தினால செல்வம் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே வேணும் தானே. அதனால்தான் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாடங்கள் அப்படின்னு சொல்கிறார். சிலர் இந்த 2 பாடத்தையும் நல்லா கடைப்பிடிக்கிறாங்க, சிலர் கம்மியாக கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ கம்மியாக கடைப்பிடிக்கிறாங்க, கம்மியாக தான் பாபா நினைக்கிறாங்கன்னா ஆரோக்கியமும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் வரிசைக்கிரமத்தில். அப்போ கொஞ்சோண்டு ஆயுள் தான் இருக்கும். திரேதாயுகத்துடைய இறுதியில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா யோக பலம் இல்லை அப்படின்னாலே விகாரத்தில் விழுந்துருவாங்க. விகாரத்தில் விழுறதுனால தான் யோக பலமும் இருக்காது. ஸோ அப்போ என்னாகும், தண்டனையெல்லாம் அடைஞ்சி ஏதோ சின்ன பதவி அடைவாங்க. காரணம், முழுசாக பாபாவை நினைக்கல. அப்புறம் எப்படி பாவம் அழியும்? பிறகு தண்டனை தான் அடைய வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பதவியும் குறைஞ்சிடும். ஸோ இதுவும் ஸ்கூல் தான், அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, ஸ்கூலில் படிக்கலைன்னா என்ன ஆகும்? மார்க்கு கம்மியாகிடும், ஃபெயில் ஆகிடுவீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் இது எல்லையற்ற ஸ்கூல், எல்லையற்ற ஞானம். இதுக்கு ஒரே தடவை தான் வாய்ப்பு. அது ஃபெயிலானால் மறுபடியும் படிக்கலாம், இது ஃபெயிலானால் கல்பத்துக்கும் ஃபெயில் தான். ஸோ இந்த எல்லையற்ற ஞானத்தின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை படகு கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு போகுது. அந்த உலகியல் பாடத்தினால வக்கீல், டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி படிப்பை படிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரே படிப்பு தான். ராஜாவுக்கும் சரி வேலைக்காரனுக்கும் சரி ஒரே படிப்பு தான். நல்லா படித்தா ராஜா, இல்லாட்டினா வேலைக்காரன். ஸோ இந்த யோகத்தின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் தான் சதா காலத்துக்கு ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தராகவும் நாம் ஆகிறோம், இளவரசன் ஆகிறோம். மற்றபடி சொர்க்கத்தில் வழக்கறிஞர், நீதிபதி இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கான அவசியமும் கிடையாது. தர்மராஜருடைய அவசியமே அங்கே கிடையாது இல்லையா? ஏன்னா எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. அதனால் கர்ப்ப சிறையிலையும் அங்கே தண்டனை கிடையாது. கர்ப்ப சிறையே கிடையாது, கர்ப்ப மாளிகைன்றார் அங்கே. ஸோ அதனால் அங்கே தர்மராஜபுரியுடைய தண்டனை கிடையாது. கர்ப்ப மாளிகையில் ரொம்ப சுகமாக இருப்பீங்க. இங்கேயோ கர்ப்ப சிறையில் தண்டனை அடைய வேண்டி இருக்குது. ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்தில் கர்ப்பம் மாளிகை மாதிரி இருக்கும். அதனால் அங்கே சுகமாக இருப்பீங்க. இங்கேயோ கர்ப்ப சிறையில் தண்டனை அடைய வேண்டி இருக்குது முன்ஜென்மத்து பாவத்துக்காக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான், அதுவும் இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. மற்றவர்களுக்கு தெரியாது இப்போ கூட. மற்றபடி மனிதர்கள் சாஸ்திரங்களை சமஸ்கிருதத்தில் ஸ்லோகன் வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்க. சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், தேவதைகளுடைய மொழி என்னவோ அதுதான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன மொழி இருக்குமோ அது வேறு எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ இங்கே இருக்கிற மொழின்னும் அதை சொல்ல முடியாது.
அதனால் அங்கே சமஸ்கிருத மொழி இருக்கும்னு சொல்ல முடியாது. தேவதைகள் மற்றும் பதித்த மனிதர்களின் மொழி ஒன்றாக இருக்க முடியாது. தேவதைகள் ரொம்ப தூய்மையானவர்கள், அழுக்கான மனிதர்களுடைய மொழியும் அதுவும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அங்கே என்ன மொழியோ அதுதான் இருக்கும். அதனால் இதை கேட்க வேண்டியது இல்லை. முதல்ல அப்பா கிட்டேருந்து சொத்து அடையுங்க, அதை பற்றி மட்டும்தான் நமக்கு கவலை இருக்கணும். அங்கே எப்படி குழந்த பிறக்கும், அங்கே என்ன மொழி பேசுவாங்க, அது தேவையில்லை. முதல்ல அங்கே போகிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதேமாதிரி அங்கே எப்படி மாளிகை கட்டுவாங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? பாபா சொல்கிறது அங்கே எப்படி கட்டுவாங்களோ அப்படி கட்டுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் முதல்ல பாபா கிட்ட வந்து சொத்து அடைகிற வழியை பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போகிறத விட்டுட்டு. ஏன்னா முந்தைய கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் அப்படியே நடக்க போகுது. அதனால் முதல்ல சொத்து அடையுங்கள், வேறு எந்த விஷயமும் கேட்க வேண்டியது கிடையாது இல்லையா? சரி, 84 பிறவிகள் இல்லை, 80 அல்லது 82 இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் விட்டுடுங்க, அப்பாவை நினைங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை ஒரு சிலர் அதை கணக்கு போயிட்டு இது 84 வரலையே பாபா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. சரி ஓகேப்பா, 80 82னே வச்சுக்கோ. இப்போ நீ பாபாவை நினைன்றார் இல்லையா? பாபாவுக்கு வந்து அந்த கணக்கு போடுறது இதெல்லாம் பிடிக்கல இல்லையா? பாபா சொல்கிறாரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. இப்போ இன்னும் கேட்டால் இந்த 100 வருடம்ன்றதே ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உலகம் கன்ஃபார்மாக அழியும், அது எப்போ அழியுமோ அது அப்போ அழியும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்பாவை நினைங்க, அதை தான் பாபா சொல்கிறார். சொர்க்கத்தின் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ மற்ற மதத்தினர் அவ்வளோ நிச்சய புத்தியோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு அவங்க மதம் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு கிடைச்ச ஞானத்தில் 1% கூட அங்கே கிடையாது. அதுக்கே அவங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குது, அவங்க மற்றதை பற்றிலாம் கவலைப்படலன்னும் போது நாம் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் பாபா சொல்லியிருக்கிறார். பல முறை நீங்கள் சொர்க்கத்தின் சொத்தை அடைஞ்சும் இருக்கிறீங்க, பிறகு ஏற்றத்திலிருந்து இறங்கியும் இருக்கிறீங்க. ஏன்னா இறங்கியும் ஆகணும். இப்போ நீங்கள் பாபாவை மாதிரியே மாஸ்டர் ஞானக்கடலாகவும் மாஸ்டர் சுகக்கடலாகவும் ஆகி இருக்கிறீங்க. நீங்கள் முயற்சியாளர்கள், பாபாவோ முழுமையானவர். அதான் வித்தியாசம் இல்லையா? நம்ம முழுமையாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், பாபா எப்போவுமே முழுமையானவர், அவர் எப்போவுமே பௌர்ணமி தான். அதனால தான் அவர் சூரியன்னு சொல்கிறோம். ஏன்னா நிலா தேயும், சூரியன் தேயாது. பாபா கிட்ட என்ன ஞானம் இருக்குதோ அது இப்போ குழந்தைங்கக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்காது. இப்போ இந்த சங்கமிகத்தில் மட்டும்தான் இருக்கும், சத்தியுகத்தில் மறந்துடுவோம். ஸோ அதனால தான் உங்களை கடல்னு சொல்ல முடியாது. கடல் ஒருவர் தான், கடல் எப்போவுமே வற்றாது. அதுமாதிரி ஞானத்தில் எப்போவும் வற்றாதவர் ஒரு சிவபாபா தான். ஆனால் அவருக்கு பல பேர்களை பக்தி மார்க்கத்தில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு ஞானக்கடல்லிருந்து தோன்றிய ஞான நதிகள். ஸோ நீங்கள் தான் மானசரோவர் நதிகள். நதிகளுக்கு பேர் இருக்குது இல்லையா? பிரம்மபுத்திரா இருக்கிறதுலே மிகப்பெரிய நதி. ஸோ கல்கத்தாவில் அந்த பிரம்மபுத்திரா நதியும் கடலும் சந்திக்குது. ஸோ அதோடைய பேர் வந்து டைமண்ட் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம், டைமண்ட் துறைமுகம். நீங்கள் பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தினர், வைரம் மாதிரி மாறிட்டு இருக்கிறீங்க இல்லையா? பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு அவரை மாதிரி நாமளும் வைரம் மாதிரி மாறிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நதியும் பிரம்மபுத்திரா நதியும் கடலும் சங்கமிக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய மேளா நடக்கும். பாபா, அதாவது சிவபாபா, இந்த பிரம்ம பாபா உடம்புல வந்து குழந்தைங்களை சந்திக்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் மன்மனாபவன்னு பாபா சொல்கிறார். பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க,
அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர். எல்லா உறவுகளிலும் அவர் சாக்ரினாக இருக்கிறார். சாக்ரின் சர்க்கரை மாதிரி 1000 மடங்கு இனிப்பாக இருக்குதுன்னுவாங்க. சும்மா அப்படி ஸ்லைட்டாக போட்டாலே அப்படி இனிக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இனிப்பானவர் பாபா. எல்லா உறவிலும் அவர் அப்பான்னு நினச்சிங்கனாலும் அவ்வளோ இனிமையான உறவு, அம்மான்னு நினச்சாலும் சரி, சகோதரன், நண்பன், குழந்தை, தாத்தா, பாட்டி, நண்பன், குரு, சத்குரு, டீச்சர், எல்லா உறவிலும் அவர் சாக்ரேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே அப்படி கசப்பான உறவு, விகாரத்தின் உறவுகள் இங்கே இருக்கிறது எல்லாமே. இல்லையா? ஏதோ ஒரு விகாரத்தினால தான் இந்த உறவுகள் இருக்குது. அதனால தான் துக்கம்தான் கிடைக்கிது மனித உறவுகள் கிட்டேருந்து கலியுகத்தில். ஸோ அதனால தான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னோட மட்டும் அனைத்து உறவுகளையும் வையுங்கன்றார். ஏன்னா எல்லா பலனையும் பாபா தானே கொடுக்குறார், மனித உறவுகளாக கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, அனைத்து உறவுகளின் அந்த தூய்மையான இனிமையான அன்பையும் கொடுக்கிறார். எவ்வளோ அப்போ அந்த உறவு வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் அந்த உறவின் அன்பை பாபா கொடுக்கிறது. எவ்வளவு சுகம் கொடுக்கிறார். வேறு யாரும் இவ்வளவு சுகம் கொடுக்க முடியாது. சிலர் அல்ப காலத்துக்காக சுகம் கொடுக்குறாங்க. அந்த சுகத்தை எல்லாம் சன்னியாசிகள் காக்கையின் எச்சத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. துக்கதாமத்தில் கண்டிப்பாக துக்கம்தானே இருக்கும். நாம் பல முறை இந்த பாகங்களை எல்லாம் நடிச்சிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு உயர்ந்த பதவி எப்படி அடையிறதுன்ற அந்த ஒரு கவலை தான் இருக்கணும். ஏன்னா நாம் இங்கே தோல்வி அடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைஞ்சிங்கன்னா தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குஷியும் ஏற்படும். உயர்ந்த மதிப்பெண் எடுத்து உயர்ந்த பதவி அடையும் பொழுது எல்லாரும் சமமாக இருக்க முடியாது இல்லையா? ஒரே மாதிரி இருக்க முடியாது. எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அதற்கான நிலை தான் உருவாகும், அதற்கேற்ப நிலை தான் உருவாகும். ஸோ நிறைய கோபிகைகள் இருக்கிறாங்க பந்தனத்தில், ஒருபோதும் பாபாவை சந்தித்ததே கிடையாது. ஆனால் பாபாவை சந்திக்கிறதுக்காக துடிக்கிறாங்க. மற்றபடி சாது சந்நியாசியை சந்திக்கிறதுக்கு துடிக்க வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது. யாரும் அதை தடுக்கிறதும் கிடையாது. ஆனால் இங்கே சிவபாபாவை சந்திக்கிறதுக்கு தான் அவ்வளோ தடை. எவ்வளோ அதிசயமாக இருக்குது இல்லையா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே பாபாவை நினைக்கிறாங்க. சிவபாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாவுக்கு ஞாபகம் வருது, நாம் கல்பமாக சிவபாபா கிட்டேருந்து சொத்து அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அதே தந்தை கல்பத்திற்கு பிறகு மறுபடியும் வந்திருக்கிறார். ஸோ அதனால் அவரை பார்க்காம இருக்க முடியாது. பாபா வந்துட்டாருன்னு ஆத்மா தெரிஞ்சுக்கிச்சு. சிவஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. ஆனால் எதையுமே தெரிஞ்சிக்காமலே கொண்டாடுறாங்க. சிவஜெயந்தினாலே சிவன் வந்ததோடைய நினைவு, அவர் வந்திருக்கிறாருன்னு கூட தெரிஞ்சிக்கல. வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. சிவபாபா படிக்க வைக்கிறார். எதுவுமே அவங்களுக்கு தெரியல. கடவுள்னா மாயாஜாலம் பண்ணுவாருன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் ஞானத்தை கொடுப்பாருன்னு தெரியல. சும்மா பேரளவில் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. பாருங்கள், லீவு கூட கொடுக்கறது கிடையாது. காரணம், அதை பற்றிய மகத்துவம் அவங்களுக்கு தெரியல. யாருக்கு சொத்து கொடுத்தாரோ அவர் தான் கீதையை சொன்னார்னு அவருடைய பேரை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பாரதத்தில் தான் பாரதவாசிகளுக்கு ஜீவன் முக்தியும் மற்றவர்களுக்கு முக்தியும் கொடுக்கிறார். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறார். ஸோ எல்லோரும் முக்தி தான் விரும்புகிறாங்க பெரும்பான்மையானவர்கள்.
நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். தந்தை மாயாவுடைய பந்தனத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல்னு சிவபாபாவை சொல்கிறோம். ஏன்னா வருஷக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப எல்லாருக்கும் பாபா ஜீவன் முக்தி கொடுக்கிறார். இது அழுக்கான உலகம், துக்கதாமம்னு பாபா சொல்கிறார். சத்தியுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிது, அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறோம். எதுக்காக சொர்க்கத்தை படைச்சார்? முஸ்லிம்களுக்காகவா? அவங்கவுங்க மொழியில் சிலர் சொர்க்கன்றாங்க, சிலர் பகிஷத்துன்றாங்க, சிலர் பேரடைஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சொன்னாலும் சொர்க்கத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில் வரிசைக்கிரமமாக இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு முஸ்லீம் சகோதரர் கூட நான் அல்லாவின் பூந்தோட்டத்துக்கு போனேன்னு டிரான்ஸில் போயிட்டு சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சியாக கிடைக்கிது. ஏன்னா எல்லாமே நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. நாடகத்தில் என்ன நடந்தாலும் ஒரு நொடி கடந்தாலும் அது முந்தைய கல்பத்திலும் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இருந்தாலும் இந்த நாடகத்தில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அதனால் இதை பற்றி கவலையே படக்கூடாது கொஞ்சம் கூட. அப்போ தான் ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆக முடியும். கவலைப்படாமல் இருக்கிறீங்களான்றதை பொறுத்து தான் பாஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களான்றது இருக்குது. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய ஆஸ்தியை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா கட்டளையிட்டு இருக்கிறார். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக அழிஞ்சு தான் ஆகணும். ஒருத்தர் இன்னொருத்தருடைய மரணத்துக்காக அழக்கூட முடியாது. திரும்புகிற பக்கமெல்லாம் மரணமாக இருக்கும். இன்னொன்று அழுகிறது கூட நேரம் இருக்காது. கொரோனா நேரத்திலே அப்படி தானே, அழுகிறதுக்கு யாரும் கூப்பிடக்கூட முடியாது. அப்படியே கவர்மெண்ட்டே எரிச்சுது இல்லையா? ஸோ இன்னும் போக போக ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருத்தங்க இறந்தாங்கன்ற விஷயம் கூட வெளில தெரியாது. பக்கத்து வீடாக இருப்பாங்க, ஆனால் தெரியாது இறந்தது. சத்தமே வெளியில் வராது. இன்றைக்கி மனிதர்கள் பாருங்கள், ஒருத்தர் இறந்துட்டாருன்றதை அம்பலப்படுத்துறதுக்கு பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, அப்புறம் எரிச்சிட்டு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு ஊர்வலம் போகிறாங்க. ஏன்னா அந்த பாவனை இருக்குது. ஆனால் இது எல்லாமே நேரத்தை வீணடிக்கிறது. ஸோ இதனால் எதுவுமே நன்மை கிடையாது. உடம்பு மண்ணோட மண்ணாக கலக்க போகுது. இதனால் பாரதம் தூய்மை ஆகுமா? சாம்பல் மண்ணோட மண்ணாக கலக்க போகுது. இதனால் பாரதம் தூய்மை ஆகுமா என்ன? அழுக்கான உலகத்தில் எல்லா வேலையுமே அழுக்காக தான் செய்கிறாங்க. ஸோ தானம் புண்ணியம் செய்கிறாங்க. பாரதம் அதனால் தூய்மையாச்சா என்ன? என்ன தான் தானம் புண்ணியம் பண்ணாலும் எல்லாரும் படியில் இறங்கித்தான் ஆகணும். ஸோ தானம் புண்ணியம் பண்ணுறாங்க, யாகம் வளர்க்குறாங்க. இதன் மூலமாலும் பாரதம் தூய்மையாச்சா என்ன? படிக்கட்டில் இறங்கி தான் ஆகணும். கலைகள் குறைஞ்சி தான் ஆகணும். சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தினராக இருக்கிறவங்க பிறகு படியில் இறங்கி சந்திர வம்சத்தினராக, வைஷ்யராக, கடைசியில் சூத்திரர்களாக ஃபுல்லாக விழதான் செய்கிறாங்க. ஸோ அதனால் என்ன தான் அவங்க தியாகம், தவம், புண்ணியம், தானம் இதெல்லாம் பண்ணால் கூட அடுத்த பிறவியில் அதற்கான பலன் அல்ப காலத்துக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தப்பான காரியங்கள் செய்கிறாங்கனாலும் அதோடைய பலனும் அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கிது. குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு பாபாவுக்கு தெரியும். அதனால் சாதாரண உடலை தான் கடனாக எடுக்கிறார். மற்றபடி இங்கே பொட்டு வைக்கிறது, கிரீடம் வைக்கிறது
இதுக்கான அவசியமெல்லாம் கிடையாது. ஸோ பக்தர்கள் தான் பெரிய பெரிய பொட்டு வச்சுக்கிறாங்க, அவங்க பக்தர்கள்னு காட்டிக்கிறதுக்கு. எவ்வளோ ஏமாத்துறாங்க இல்லையா? பொட்டு வச்சுட்டு எல்லாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. நான் சாதாரண உடம்பில் வரேன். ஸோ அதுவே ஒரு விதத்தில் சேலஞ்சாகவும் இருக்குது பாபா வெளிப்படுத்துறதுக்கு இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி பொட்டு வச்சுருந்தா மக்கள் வந்துடுவாங்க. நான் சாதாரண உடம்பில் வரேன், இல்லை வேறு எங்கே வேணாலும் போயிடுறாங்களா, ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கும், அல்லது பொட்டு வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு தோற்றத்தை மாற்றுவாங்க. இங்கே எதுவுமே கிடையாது. சாதாரண உடம்பில் சாதாரணமாக வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை ஆயிடுச்சு. ஆனால் மனிதர்கள் ஏன் கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க? பாவம், இதை தீர்மானிக்கிற புத்தி கூட அவங்களுக்கு இல்லை. ஸோ இங்கே தான் பாபா வந்து எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்கிற புத்தியை கொடுக்குறார். நீங்கள் யாகம், தவம், தானம், புண்ணியம் எல்லாம் பண்ணுறீங்க, சாஸ்திரத்தை படித்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் பக்தி மார்க்கத்தில். ஆனால் ஏதாவது சாஸ்திரங்களில் இருந்துச்சா? இல்லை, அவ்வளோ பாவனையாக படிப்பாங்க. அதில் ஏதாவது இருந்துச்சா? அதில் எதுவும் இல்லாதனால தான் கதையே பேசுகிறாங்க இல்லையா? அதில் இருந்துச்சுன்னா அவங்க ஏன் கதை பேசுகிறாங்க? இன்னொன்று இருக்கிறதும் அவங்களுக்கு புரியாது. அதுவும் ஞானம் படித்த பிறகு தான் நமக்கே அது புரியும். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உலகத்தின் ராஜ பதவியை கொடுத்தனா அல்லது கிருஷ்ணர் கொடுத்தாரா? இல்லை, உலகத்தின் ராஜ பதவியை ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் கொடுத்தனா அல்லது கிருஷ்ணர் கொடுத்தாரான்னு நீங்களே தீர்மானிங்க. ஏன்னா உலக ராஜ பதவி தான் கிருஷ்ணருடைய பதவி. அது அவரே கொடுத்தாரா அல்லது அவரே எடுத்துக்கிட்டாரா? பாபா, நீங்கள் தான் எங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தீங்க, ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. கிருஷ்ணர் சின்ன குழந்தை, இளவரசன். அவர் எப்படி இந்த ஞானத்தை சொல்ல முடியும்? அதுவும் தூய்மையான இளவரசன். பாபா, உங்களுடைய ராஜயோகத்தினால தான் நாங்கள் இப்படி மாறுறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, இந்த சரீரத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது குழந்தை, எப்போ வேணாலும் சரீரத்துலேருந்து விடுபட்டுடுவீங்க. அதுக்குள்ளே நல்ல முயற்சி பண்ணி கர்மாதீத்த நிலை அடையணும், சதப்பிரதானமாகணும். பாபா இவருக்கு நல்ல நிச்சய புத்தி இருக்குதுன்ட்டு பாபாவுக்கு செய்தி கொடுக்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிச்சய புத்தி கிடையாது. ஏன்னா யார் மேலே ரொம்ப அன்பு காட்டப்பட்டதோ அவங்களே இன்றைக்கி கிடையாது. அதனால் நிச்சய புத்தி இருக்கிற மாதிரி தெரிகிறவங்க எல்லாம் நிச்சய புத்தியோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டினியூ பண்ணுறதை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். மாயா ஒரு ஆசையாக காட்டி காலி பண்ணும். பாபா எல்லாரோடவும் அன்பாக தான் நடந்துக்கிறார். நான் எப்படி செயல் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்க அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். சிலர் விகாரத்தில் ஈடுபட்டுட்டு அதை பாபா கிட்ட மறைச்சிட்டு வந்து கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ பாபா உடனே செய்தியாளருக்கு தெரிவிக்கிறார், இப்படி கர்மங்கள் செய்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்க, ஆனால் முன்னேற முடியாது. ஏன்னா கடைசியில் வரப்போகிற இக்கட்டான நேரத்தில் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. தூய்மை சக்தி தான் உங்களை காப்பாற்றும். ஒரேடியாக இராணுவ சட்டத்தின்படி நடப்பாங்க, அப்படி இருக்கும். மிலிட்ரி மாதிரி ஆகிடும்ன்றார் நம்ம யக்கியம். இன்னும் போக போக நிறைய பார்க்க போகிறீங்க பாபா என்னென்ன பண்ண போகிறாருன்ட்டு. பாபா தண்டனை கொடுக்க மாட்டார், தர்மராஜ் மூலமாக தண்டனை கொடுக்க வைப்பார், இல்லை அவர் நேரடியாக பண்ண மாட்டார். ஞானத்தில் தூண்டுதலுக்கான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் தான் படித்து உங்களை மாற்றிக்கணும். பாபாவே தூண்டுதல் கொடுத்து உங்களை மாற்றிட மாட்டார். பதித்த பாவனா வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு தானே எல்லோரும் பகவான்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தூய்மையாக்கிறதுக்கான வழியை தானே சொல்லுவார். எல்லா ஆத்மாக்களுமே அவங்கவுங்க உடம்பு மூலமாக பாபாவை கூப்பிடுது.
ஏன்னா பாபா தான் ஞானக்கடலாக பதித்த பாவனராக இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட பலவிதமான பொருட்கள் இருக்குது, ஞானத்தின் பலவிதமான பொருட்கள் இருக்குது. அது வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. கிருஷ்ணருடைய மகிமை முற்றிலும் தனி. ஸோ பாபாவுடைய படிப்புனால தான் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக மாற முடியும். மாற்றக்கூடியவரோ ஒரு சிவபாபா தான். அந்த பாபா தான் நமக்கு கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளை கற்றுக் கொடுக்குறார். இப்போ உங்களுக்கு 3வது கண் கிடைக்கிது. வெறும் 5000 வருடத்தின் விஷயம்தான். 5000 வருஷம் முன்னாடி கொடுத்தாரு, இப்போ மறுபடியும் கொடுக்குறாரு. இப்போ நாம் வீட்டுக்கு போகணும். போயிட்டு திரும்ப நடிப்போம். இதுதான் சுயதர்சன சக்கரம். உங்களுடைய பேரே ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள் இல்லையா? இதை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பிராமண குல பூஷணர்கள் நீங்கள் இல்லையா? பிராமண குலத்தின் அலங்கார விளக்குகள் நீங்கள். பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் நீங்கள். லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறீங்க சுயதர்ஷன சக்கரதாரிகளாக. நீங்கள் எவ்வளவு ஞானத்தை படிக்கிறீங்க யோசித்து பாருங்கள். உலகத்தில் வேறு யாராவது இவ்வளோ ஞானம் படிக்கிறாங்களா தினம் தினம்? நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த நேரம் ரொம்ப ஆபத்தான நேரம், இன்னும் ஆபத்தான நேரம் வரப்போகுது. அதனால் எந்த ஒரு தவறான செயலும் செய்யக்கூடாது. கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாது. கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளை எப்போவுமே கவனத்தில் வச்சு உயர்ந்த கர்மத்தை மட்டுமே செய்யணும். நான் செய்கிற கர்மத்தை பார்த்து உலகமே செய்யணும். அந்த மாதிரி கர்மத்தை செய்யணும். யோகத்தை இது அஞ்ஞானத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா? மற்றவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கர்மத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னுவாங்க. யோகத்தினால சதா காலத்துக்கும் உங்கள் உடம்பை நோயற்றவராக மாற்றிக்கணும். யோகத்தின் மூலமாக தான் அது சாத்தியம். ஸோ மிகவும் அன்பான அந்த ஒரு தந்தையை மட்டும்தான் நினைக்கணும். பாபா கிட்டேருந்து கிடைக்கிற இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை மற்றவர்களுக்கும் நாம் தானம் பண்ணணும். இதன் மூலமாக தான் நமக்கு அழிவற்ற செல்வம் ஜென்ம ஜென்மத்துக்கு கிடைக்கிது. வரதானம் சகிப்புத்தன்மைன்ற குணத்தின் மூலமாக கடினமான சமஸ்காரங்களை கூட குளிர்ச்சியாக்கக்கூடிய சந்துஷ்டமணி, அதாவது திருப்தி மணி ஆகுங்கள். சகிப்புத்தன்மையின் மூலமாக எவ்வளோ கடினமான சமஸ்காரம் கொண்டவர்களை கூட குளிர்ச்சி ஆக்கிடணும் இல்லையா? நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் குளிர்ச்சி ஆகி தானே ஆகணும். ஸோ அப்படி மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தி மணி ஆகணும். அதுக்கு விளக்கம், யார்கிட்ட இந்த சகிப்புத்தன்மைன்ற குணம் இருக்குதோ அவங்க முகத்தில் எப்போவுமே திருப்தி இருக்கும். அவங்க தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவாங்க. ஏன்னா திருப்தியாக இருக்கிறது தான் வெற்றியின் அடையாளம் இல்லையா? இங்கே வெற்றி அடையிறதுன்றதே என்ன ஆனாலும் திருப்தி. அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் எனக்கு திருப்தி தான். நாடகத்தின்படி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த உடலை விட்டு நான் பிரிந்தாலும் திருப்தி தான் இல்லையா? அப்படி இருக்கணும். கொஞ்சம் வேறு எண்ணம் வந்தாலே ஃபெயில். ஸோ அதனால் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் தன்னுடைய சகிப்புத்தன்மை சக்தியின் மூலமாக கடினமான சமஸ்காரங்களையும் கடினமான காரியங்களையும் ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவாங்க. ரொம்ப குளிர்ச்சியானவர்களாக மாற்றிடுவாங்க கடினமான சமஸ்காரம் கொண்டவர்களை. அவங்களுடைய முகமே தெய்வீக குணங்களின் சொரூபமாக ஜொலிக்குன்றார். அவங்களால மட்டும்தான் இந்த நாடகத்தில் பாதுகாப்பாக நிலைச்சிருக்க முடியும் இல்லையா? பாதுகாப்பு சாதனம் பணிவு, சகிப்புத்தன்மை, திருப்தி. ஸோ இந்த மூணும் இருக்கணும். ஸோ அப்போ தெய்வீக குணங்கள் என்ன ஆனாலும் சூரியன் ஜொலிக்க தான் போகுது
இல்லையா? சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால சூரியனுக்கு என்ன நஷ்டன்ற மாதிரி அது எப்படியும் ஒளி வீச தான் செய்யும். அந்த மாதிரி மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த சிரித்த முகம் மாறாமல் அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்குது. பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: வார்த்தைகள்னால் மாறலை ஒருத்தர் அப்படின்னா அவர்களை கூட உங்களுடைய தூய்மையான உள்ளுணர்வின் மூலமாக வரக்கூடிய வைப்ரேஷன் மூலமாக மாற்ற முடியும் இல்லையா? அவர் அந்த சுபமான பாவனை மூலமாகவே அவங்கள மாற்ற முடியுன்றார். ஏன்னா வார்த்தையினால் எல்லோரும் மாறிட மாட்டாங்க, ஆனால் வைப்ரேஷன் மாற்றும். இந்த வைப்ரேஷன் அவங்கள யோசிக்க வைக்கும். நம்மளே பாபா குழந்தை ஆனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். மற்ற பாபா குழந்தைங்க செய்கிற யோகம் மற்றும் சுபபாவனை. அவ்யக்தேஸ்வரா மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. பிரம்மா பாபாவுடைய வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்குமா? தேவதூதர்கள் மாதிரி இருக்குமா, இனிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் இல்லையா? வளவலனும் பேச மாட்டார், கொஞ்சம் தான் பேசுவார், ஆனால் அதை இனிமையாக பேசுவார், ஃபரிஸ்தா மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட அவசியமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், தேவையற்றதை பேசக்கூடாது. ஸோ ரொம்ப அவசியமாக பேச வேண்டிய வார்த்தையாகவே இருந்தால் கூட அதை நீட்டி முழக்கி பேசாமல் ரத்தின சுருக்கமாக எளிமையாக பேசணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பாபாவுக்கு சமமாக இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவுக்கு சமமாக இனிமையாக இருக்கணும், ஒவ்வொரு செயலும் பாபாவுக்கு சமமாக இருக்குதா செக் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு சொல்லிலும் இனிமையும் இருக்கணும், பணிவும் இருக்கணும். இதுக்காக நான் வெறும் கருவிதான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். காரியம் செய்யும் பொழுது நான் பண்ணுறேன்னு நினச்சா அகங்காரம் வந்துடும். நான் ஒரு கருவி, அவ்வளோதான். சில சமயம் மற்றவங்க நான் எவ்வளோ தெரியுமா பண்ணுறேன்னும் போது அப்போ நான் எவ்வளோ பண்ண தெரியுமான்னு தோணும். நான் பண்ணவே இல்லையா, கருவி தானே. அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் பண்ண அந்த வார்த்தை வரும்போது நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். ஸோ அதனால் உங்களை கருவி தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தானாகவே மகான் தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த இனிமை கூடவே பணிவும் வரும். அப்புறம் என்ன, வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க. ஸோ வெற்றி மூர்த்தி ஆகணும்னா பணிவு இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா மாதிரி இனிமையாகவும் குறைவாகவும் பேசணும். எண்ணம் சொல் செயலில் அப்படியே பாப்தாதாவை ஃபாலோ பண்ணணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.